எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடமும் மழையும் தண்ணியுமா இருக்குது. அதனால் எங்கே நீங்கள் போனாலும் நல்லபடியாக பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வாங்க. அதாவது ரொம்ப தவிர்க்கவே முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மட்டும் வெளியில் போங்க. மழை விட்டோன்னே எல்லா இடத்துக்கும் எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வரலாம். எல்லோரும் இறைவனரால் பாதுகாப்பாக சிறப்பாக இருங்க. இறைவன் பாதுகாப்பானாக. சொந்த ஊர், சொந்த வீடு, இந்த ரெண்டுமே நம்ம அந்த மனசுக்குள்ளே நினைக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடியது. அதாவது நாம் வேலை நிமித்தமாக எந்தெந்த நாடு தேசம் எந்தெந்த ஊருக்கு போனாலும், அதாவது நம்ம ஊர்லேருந்து ஒரு பக்கத்து ஊருக்கு போனால் கூட நாம் சொந்த ஊர் அப்படின்னு நம்ம ஊருக்கு நம்ம போகும்போது, அந்த சொந்த ஊர்னு சொல்லும்போது நம்மளுடைய மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படும். அதை விட இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது, சொந்த வீடு. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷருடைய கனவுமே சொந்த வீடு தான். இந்த சொந்த வீடுங்கிறது ரொம்ப ஒவ்வொரு மனுஷருக்குமே ரொம்ப ஒரு அத்தியாவசியமானது. அதனால் இறைவன் எல்லா மக்களுக்குமே அந்த சொந்த வீடு கொடுக்கணும். நான் இறைவன்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஏண்டா அதனுடைய வழிகள் நம்ம அறிஞ்சதுனால தான் இறைவன் எல்லா மக்களுக்குமே சொந்த வீடு தரணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப மன உருக்கமாக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லா மக்களும் அந்த சொந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக ஆரோக்கியமாக மனம் மகிழ்வோட அவங்க குடும்பத்தோட ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காண்டி இறைவன் எல்லா மக்களுக்கும் ஒரு சொந்த வீடு கொடுக்கணும். நான் மீண்டும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இப்போது நம்ம சராசரியாக இப்போ 2 பேரும் பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம். அதாவது நம்ம தெரிந்தவளுக்கு தெரியும் நாம் சொந்த வீட்டில் இருக்கோமா வாடகை வீட்டில் இருக்கோமா அப்படின்ட்டு. ஆனால் தெரியாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள நம்ம இப்போ ஒரு இடத்துல சந்திக்கும் போதோ பேசும்போதோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதோ முதல்ல கேட்குற கேள்வி, அதாவது அவங்க நமக்கு நல்லாவே அறிமுகமாக இருக்க மாட்டாங்க. அப்போ தான் நம்ம அவங்கள புதுசாக பார்த்துருப்போம். ஆனால் அவங்ககிட்ட நம்மகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அவங்க முதல்ல கேட்குற கேள்வி, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நாம் அப்போ தான் அவங்கள பார்த்துருக்கோம், ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. என்ன ஊர்னு கேட்குறாங்க, நம்ம சொல்கிறோம். உடனே உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒருத்தர் கேட்கும்போது தான் நமக்கு அந்த சொந்த வீட்டோட முக்கியத்துவம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம சூழ்நிலை காரணமாக நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லாத நிலையினால் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம். யாருமே காசு பணத்தை வச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் இருக்க மாட்டாங்க. வேறு வழியே இல்லை. வீடு அவங்களுக்கு எதுவுமே இல்லாட்டா வாடகை வீட்டில் தான் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அப்போ நம்ம அந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கும்போது இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி கேட்கும்போதே முதல் கேள்வி, அதாவது சொந்த வீடு உங்களுக்கு இருக்கான்னு கேட்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு அப்போ சொந்த வீடு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ தான் தெரியுது. இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேலையாக போயிட்டு ரயிலில் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு சகோதரி அவங்க ஏறினாங்க. ஏறி அவங்க எனக்கு எதிராலாம் உட்காந்துருந்தாங்க. ஏறி ஒரு 5 நிமிஷம் இருக்கும் அவங்க அப்படியே இருந்தாங்க. அப்புறமேட்டு பேச்சு கொடுத்தாங்க. சரி, நம்ம ரயிலில் பேசத்தானே செய்வோம். அப்போ பேசும்போது ஊரை கேட்குறாங்க. அப்போ நானும் அந்த ஊருக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க கேட்ட முதல் கேள்வி உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு. எனக்கு அதாவது அவங்கள பார்த்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அப்போ அதுக்குள்ளாக அவங்க முதல்ல ஊரை கேட்டாங்க, 2வது சொந்த வீடை பற்றி கேட்குறாங்க. அப்போ நாம் உண்மையை தான் சொல்லணும். நம்ம பொய் எப்படி சொல்ல முடியும்? பொய் சொன்னால் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் நாம் உண்மையை தான் சொல்ல முடியும். அப்போ நான் உண்மையை சொல்கிறேன், எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, அதாவது அவங்களுடைய அந்த மூஞ்சியே ஒரு நிமிஷத்தில் மாறிடுச்சு. அதாவது அவங்க வந்த நேரத்துக்குள்ள அவ்வளோ கடகலாண்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க, இல்லை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மூஞ்சியே அவ்வளவு இதாக மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய மூஞ்சியில் நீ இவ்வளவு தானா, வாடகை வீட்டில் தானே இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த மூஞ்சியில் நம்மளுக்கு காட்டுது. அப்போ தான் எனக்கு அவ்வளோ ஒரு வழியை கொடுக்குது. அப்போ இந்த சொந்த வீடுங்கிறது இவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக அப்படின்னு நான் அப்போ தான் முதலாக அந்த சொந்த வீடு இல்லாத அந்த வழியை நான் உணரவே நான் ஆரம்பிக்கிறேன். அப்போது வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம்
அதாவது நமக்கு வந்து 10-15 வீடுன்னு கூட இறைவன் தர வேண்டியதில்லை. நம்ம கோடி கோடியாக பெரிய பங்களா தர வேண்டியதில்லை. நாம் வந்து அழகான முறையில் இருந்து நம்ம எழும்புறதுக்கு இறைவன் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து இந்த சொந்த வீடு கொடுக்கணும். நான் அனுபவித்த இந்த வேதனை, நான் அனுபவிக்கிற இந்த வேதனை யாரும் வந்து அனுபவிக்கக்கூடாது அப்படின்ட்டு அன்னையிலேருந்து நான் வந்து இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். ஆனால் வந்து இறைவன் வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சொந்த வீடு தரலை. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியவும் இல்லை. எங்களுடைய பொருளாதாரம் அந்தளவுக்கு ரொம்ப நலிந்து அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலையில் நாங்கள் இருக்கோம். இருந்தாலும் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படியும் வந்து நாம் வந்து நம்மளால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் அருளால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியும், இறைவன் வந்து உதவி செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எங்களோட காலங்கள் வந்து போயிட்டுருக்கு. கடைசி வரைக்கும் அப்படி இறைவன் ஒரு சொந்த வீடு தராட்டா கூட அதுக்காண்டி வருத்தப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா வந்து அது இறைவனுடைய விருப்பமாக இருக்குது. அவன் தாரதும் தராதும் அவனுடைய விருப்பம். நம்மளால் வந்து ஒரு முயற்சி எடுக்க முடியும். நிறைய முயற்சிகள் எடுக்கும்போது அந்த முயற்சிகள் வந்து நமக்கு நிறைய வந்து ஒரு தட்டுதலையை கொடுக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ இறைவனுடைய விருப்பம் இதுதான், அவன் வந்து இதைத்தான் விரும்புகிறான் அப்படின்ட்டு தான் நாங்கள் மனசை தேர்த்திக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து நாம் வந்து பொறுமையாக இருக்கிறோம். அதாவது இது வந்து இறைவனுடைய செயல் அப்படின்ட்டு வந்து நாம் பொறுமையாக இருந்தாலும், அதாவது இந்த மற்ற மக்கள்கள் வந்து நம்மளை வந்து ஒரு உதாசீனப்படுத்தும் போது அது வந்து எவ்வளோ ஒரு வலியை கொடுக்கும். அதாவது நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிற மக்கள் வந்து சொந்த வீடே இல்லாமல் அவங்களுக்கு எந்த நிலமுமே இல்லாமல் எங்களை மாதிரி கஷ்டப்படுற மக்களை சொல்லும்போது சரி பொறுமையாக இருங்கம்மா அல்லாஹ் தருவான் அப்படின்னு அவங்களுக்கு நான் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வலி வந்து எனக்கு வரும்போது அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி உறவுக்காரங்கள்லாம் வந்து எங்களை வந்து மதிக்கிறதே கிடையாது, அவர்கிட்ட ஒரு வீடு இருக்குன்னு எங்களை வந்து அவங்க வந்து பெருசாக நினைக்கிறதே கிடையாது, எங்களெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு இலக்கமாக பேசுவாங்க, அவ்வளோ இலக்கமாக நினைப்பாங்க அப்படி சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து ஆறுதல் சொன்னேன். ஆனால் அந்த நிலை இன்றைக்கி நம்மளுக்கு வரும்போது அப்போ நான் யோசித்து பார்க்குறோம், ஏன் மக்கள் வந்து இறைவன் அவங்களுக்கு கொடுக்குறான். அதாவது யாருடைய இதையும் யாரும் அபகரித்து எடுக்கிறதில்ல, இறைவன் அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு மற்ற மக்களுக்காக துவா பண்ணணும். அதாவது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து துவா பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவமான ஒரு மனிதாபிமான எண்ணம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா ரொம்ப வந்து அதாவது சொந்த வீடு இருக்கிறவங்க நம்ம வீடு இல்லாதவங்கள அவ்வளோ ஒரு இலக்கமாக நினைக்கும்போது அவ்வளோ அந்த வலி வந்து அவ்வளோ ஒரு வலியாக இருக்குது. அதனால் வந்து இறைவன் வந்து யாருக்கெல்லாம் வந்து செல்வத்தை கொடுத்தானோ செல்வ வளங்களை கொடுத்தானோ அது இறைவன் உங்களுக்கு கொடுத்தது. அதை நீங்கள் நல்லபடியாக அனுபவிச்சுக்கிட்டு முடிஞ்சால் வந்து இல்லாத மக்களுக்கும் உதவி செய்யுங்க. அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து மற்ற மக்களை வந்து உங்களுடைய செல்வத்தை காட்டி மட்டமாவோ இலக்கமாவோ நினைக்கிறது, பேசுகிறது, நடத்துறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல். அதாவது இந்த மாதிரி செயல்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்டா நிச்சயமாக நீங்கள்லாம் வந்து இறைவனை மறந்துட்டீங்க. வேறு என்ன சொல்கிறது, நாம் இப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது அவங்களுடைய மனசில் வந்து இறைவனை பற்றின ஒரு நினைப்பு இல்லாதனால தான் அவங்க சகோதரர்களை இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இலக்கமாக நினைக்கிறாங்க. இப்படிலாம் வந்து நினைக்காதீங்க, பேசாதீங்க மக்களை. அதாவது வந்து அது இறைவனுடைய விருப்பம். இறைவன் யார் யாருக்கு செல்வத்தை கொடுக்கும்னு நினைக்கிறான்னா கண்டிப்பாக தங்குதடையின்றி கொடுப்பான். எல்லா மக்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா ஒரு சாதாரண ஒரு மனிதாபிமான எண்ணம். அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வரணும். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இறைவன் ஒரு வீடு தந்துட்டான் அப்படின்டா அது மூலமாக நான் வந்து பெருமை பண்ணேன்டா அதில் என்ன இருக்கப்போ நான் மனுஷியாக இருந்து என்ன பிரயோஜனம்? நான் எவ்வளோ நான் அந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டேன். அப்போ இன்றைக்கி இறைவன் வந்து எனக்கு அந்த வீடு தந்துட்டான்டா, நான் மற்ற மக்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யணும். இல்லை மனசார வந்து இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷம் வந்து என்னுடைய சகோதரர்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு மனசார வந்து நாம் பிரார்த்தனை பண்ணணும். இதுதான் வந்து ஒரு மனிதாபிமானம். இந்த மனிதாபிமானத்தோடு நாம் வந்து வாழ கற்றுக்கிட்டோம்னால ஒருத்தருக்கு பகமை வராது, குரோதம் வராது. நம்ம வந்து தாழ்ந்த பணக்காரன் நான் ஏழை அப்படிங்கிற அந்த எண்ணமே நம்மளுக்கு தோணாது. இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.